நம்ம இப்போ என்ன பார்க்குறோம்னா ஓமன் சுருக்கோலை தான் பார்க்குறோம். என்ன உங்களுக்கு தெரியுதா? அது என்ன மீனுன்னு தெரியுதா? நம்ம ஊரில் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு மீன் தான் அது. இப்போ வந்து நம்ம ஊரில் அந்த மீனே கிடையாது. அந்த மீனை தான் போயிட்டு ஓமனில் நம்ம ஆளுங்க பிடிக்கிறாங்க. மத்தி மீன் ஒரு 30-40 டன் இருக்கும் அந்த மீன். மத்தி மீன் நம்ம ஆளுங்க பிடிச்சிருக்காங்க. நம்ம வந்து நம்ம ஏரியாவிலேருந்து போனவங்க அவங்க. நான் போகல, நான் இங்கே தான் இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் போயிருக்காங்க. அவங்க வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சாங்க. சரி நான் வந்து போஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணேன். ஓமனில் வந்து இந்த மாதிரிலாம் மீன் பிடிக்கிறாங்க, நம்ம ஆளுங்க போய் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியணும்ல. ஸோ அதுக்காக நான் வந்து போஸ்ட் பண்ணேன். இல்லை எப்படிலாம் அங்கே போயிட்டு மீன் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதிக அளவு மீனுங்க, கம்மியாலாம் இல்லை. வலை ஒரு பாடு வளைச்சாலே வலைக்கு 100 டன் 50 டன் குறையவே இல்லை. நல்லா நல்லா வருமானங்க அங்கே. நம்ம ஆளுங்க ஃபுல்லாகவே நம்ம ஆளுங்க தான். இந்த டிரைவர்லேருந்து எல்லாமே நம்ம ஆளுங்க தான். அதே மாதிரி வலை கிளப்புற முறை வந்து அங்கே ரொம்ப ஃபுல்லாக அதுக்கு மிஷின் வச்சுருக்காங்க. வலை கிளப்புறது, அதே மாதிரி மீன் ஐஸ் வைக்கிறதுக்கு, மீன் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மிஷினு. ஒரு போட்டுக்கு 20 பேர் 20 பேர் இருந்தாலே போதும் ஒரு சுருக்கோலிக்காங்க. அந்த சிஸ்டம் ஆனால் கூடிய சீக்கிரம் நம்ம ஊருக்கும் வந்துடும். வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சுருக்கோலை. கரெக்டாக நிற்கிறான். போதும், ஏறுது. என்ன 0.5 ஒர்க் ஆகல.